பொறுத்த வரைக்குமே தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கன்னிராசி அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மீனா ராசினா மீனம், மீன், விருச்சிக ராசினா தேளு, கடகராசினா நண்டு. ஆனால் நீங்கள் கன்னிராசி. காலம் ஃபுல்லாக கன்னிராசி தான். நீங்கள் எத்தனை வயசானாலும் கன்னிராசி. வெறுப்பில் இருக்க குருஜி, மேட்ருக்கு வாங்க. அதுதான் வரேன். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன், வியாதி, கஷ்டங்கள்லாம் திருக்கிறார். சார், வாழ்க்கையில் நான் என்னை எம வேணா நினச்சிக்க எதிரின்னு, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு 5 காசு கவலை கிடையாது. என்னை யார் வேணா நினச்சிக்க எதிரின்னு. ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நீ யார் வேணா நினச்சிக்கப்பா, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. ஸோ அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சத்துருக்களை ஒழிக்கிறார், புதிய ஜாபை உண்டாக்குறார், வேலை விஷயங்களில் புதிய ஜாபை உண்டாக்குறார். இது எல்லாத்தையும் பண்றார் இந்த ராகு. ராகு 6ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு அனுகிரகங்களை தருகிறார். 12ஆம் வீட்டு கேது வேற இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சிவனடியார் ஆகிறது, இந்த மாதிரி சன்னியாசம் போகிறது. சார், நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சிவ தீட்சை வாங்கிட்டு சன்னியாசி ஆயிட்டார். அவரு என்னது சன்னியாசி ஆயிட்டாரா? ஆமாம். உங்கள் கணவர் ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக ஆன்மீகம் படிக்க ஆரம்பிச்சார்னா அவரை பிடிச்சி இழுத்து கட்டி போட்டிருக்கேன். இல்லைன்னா சன்னியாசி ஆயிடுவார். அவருக்கு சன்னியாசி யோகம் அவரை கூப்பிடுது. ஸோ அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த ஆழத்திற்கு இட்டு செல்வார். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே உட்காந்து டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், வீட்டிலே உட்காந்து பயங்கர ஆழ்நிலை சமாதி நிலை பற்றிலாம் படிப்பாங்க. சித்தர்கள் பற்றிலாம் தேடி காட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க போனவங்களாம் இருக்கான். தேவையில்லாத வேலைகளில் இன்வால்வ் ஆவாதீர்கள் கன்னிராசிக்காரர்களை போல. அது வான்னு கூப்பிடும். சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அந்த பொந்தில் போய் தங்கிக்கணும். பொந்தில் போய் தங்குங்க, உங்களை வேணாங்களா, பாம்பு கடிச்சிருச்சுன்னா போக வேண்டியதான். நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்குது, ஜாகிரதை. ஸோ நமக்கு இது தேவையில்லாத வேலை. ஆன்மீகம் அழைத்ததென்றால் வீட்டிலேருந்தே ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்றும் தப்பு இல்லை. அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது காட்டுக்குள்ளே மர்ம காட்டுக்குள்ளே சித்தரை தேடி போகிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் யூடியூப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஒரு இயற்கையினுடைய சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு பூதம் நமக்கு எதிராக செயல்படும் என்பது விதி. ஆகியனால தெரியாத வேலைகளில் இறங்காதீர்கள் கன்னிராசிக்காரர்கள். உங்களுக்கு அதில் நம்ம மேத்யூலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல். இதே மாதிரி பழைய சேட்டலைட்லாம் வச்சிங்கன்னா அந்த தியானம் பண்ணுறதா சொல்லி கொடுப்பாங்க. காலையில் யோகா. சம்மர் வந்தாச்சு.